அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பகவத்கீதையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இதனுடைய முதல் அத்தியாயமாகிய 2ஆம் அத்தியாயத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கீதையின் உட்பொருள் சுருக்கத்தில் என்ன செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் பகவத்கீதை என்று சொன்னாலே நமக்கு உடனே நினைவிற்கு வருவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறினாலே தர்ம சிந்தனையை பற்றிதான். அவ்வாறு தர்ம சிந்தனை எது என்று எண்ணினாலே நம்முடைய உண்மையான ஆன்மாவின் தேடலை பற்றிதான் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு முழுமையாக சொல்லப்படுகிறது. அதிலே ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு எவ்வகையில் எல்லாம் அறிவுரை கூறுகிறார், எப்படியெல்லாம் நம்முடைய ஆன்மாவை நல்ல முறையில் நாம் அதை கொண்டு செல்கிறோம், நல்ல ஆன்ம நிலையை நாம் அடைகிறோமா என்பதை சிந்திப்பதற்காகவே நமக்கு இந்த பகவத்கீதையை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவ்வகையில் நாம் நம்முடைய எண்ணங்களை எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? நாம் எதற்காக கவலைப்படுகிறோம், ஏன் துன்பப்படுகிறோம் என்றெல்லாம் எனக்கு இந்த துன்பம் இருக்கிறது, எனக்கு இந்த கவலை இருக்கின்றது என்று நாம் எண்ணுகிறோமே தவிர, ஆனால் ஏன் என்று நாம் சிந்திக்கிறோமா? அவை எல்லாமே உண்மையான நல்ல ஆன்மாவினை நினைத்துதான் நாம் கவலை கொள்கிறோமா? நம்முடைய கவலையும் நம்முடைய கண்ணீரும் உண்மையான ஒரு ஆன்மாவிற்காக இருக்கலாமே தவிர மற்றவற்றிற்காக இருக்கக்கூடாது என்பதை தீர்மானமாக சொல்கிறார். இதை ஒரு உதாரணத்துடன் சொல்கிறார் பாருங்கள். ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை கொல்வதற்காக தன் கடமையை நிறைவேற்றுவதில் அவர் ஒரு வகையான உணர்வினை அவர் கொள்கிறார். அந்த உணர்வை அர்ஜுனர் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார் என்றால், அவர் ஏன் இந்த அரக்கனுக்காக பரிதாபம் கொள்ளக்கூடாதா, ஏன் அவரை கொன்றுதான் தீர வேண்டுமா என்று அர்ஜுனர் தன்னுடைய மனதில் நினைப்பதை உடனே பகவான் அல்லவா, அவர் உடனே புரிந்து கொண்டு அவர் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். இங்கெல்லாம் மனிதர்களுக்கு யாருக்காக பரிதாபப்பட வேண்டியது என்று இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது என்று அதற்கும் ஒரு விளக்கம் தருகிறார். ஒரு நீரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனினுடைய ஆடையானது அது மூழ்குகின்றது என்பது யாராவது எண்ணி வருத்தப்படுவோமா? நிச்சயமாக இல்லை. அவ்வாறுதான் நாம் மற்றவர்களை பற்றி நினைப்பதும் என்று சொல்கிறார். அப்போது அர்ஜுனருக்கு அது சரியாக புரியவில்லை, என்ன சொல்ல வருகிறார் என்பது. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே பார்த்தோம் என்றால் பல்வேறு சூட்சுமங்களை கொண்டுதான் அங்கே இறைவன் கூறுகிறார். அந்த சூட்சுமங்கள் என்ன, எதற்காக கூறுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை நமக்கு வேண்டும். அதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவ்வாறு அவர் கூறுகிறார், நீரில் மூழ்கக்கூடிய மனிதனின் ஆடை என்பது ஒரு மனிதனின் உடலை போன்றது. அங்கே உடையையும் மனிதனுடைய உடலும் ஒன்றுதான் என்கிறார் இறைவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் நம்முடைய உயிர் என்பது நம்முடைய ஆன்மாதான். அப்போது நம்முடைய ஆன்மா, ஒருவனுடைய ஆன்மா பரிசுத்தமானதாக இருந்தால் அவனுக்காக நாம் இரக்கம் கொள்ளலாம், அவனுக்காக நாம் ஏதேனும் செயல்களை செய்யலாம், அவருக்காக நாம் வேண்டியவற்றை கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு இரக்க குணமும் இல்லாமல், எந்த ஒரு தன்னுடைய கடமையையும் செய்யாமல் மற்றவரை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆன்மா இந்த உலகை விட்டு நீங்குகிறதே என்று யாரும் இங்கு ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்று அழகாக கூறுகிறார். அப்போது மனிதனின் கவலையை பகவானால் போக்க முடியுமா, முடியாதா? உடனே நம்மிடம் கேள்வி எழும்பும் இல்லையா? அப்போது நாம் எத்தனையோ கவலைகளை சுமக்கிறோம், மற்றவரை பற்றி மட்டுமா சுமக்கிறோம், நம்மை பற்றி கூட தான் நாம் சுமக்கிறோம் என்று நாம் உடனே எண்ணலாம். ஆம், நம்மை பற்றி நாம் எண்ணக்கூடிய செயல்கள் கூட, அந்த செயல்களில் இருக்கக்கூடிய கருத்து கூட, அது இந்த உலகிற்கு தேவையானதா, தேவையற்றதா, அல்லது நம்முடைய வாழ்விற்கு தேவையானதா, தேவையற்ற விஷயங்களுக்காக நாம் கவலை கொள்கிறோமா,
சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்முடைய உயிரும் கூட அவ்வாறு. நம்முடைய உயிரும் நிரந்தரம் கிடையாது, நம்முடைய உறவுகளும் நிரந்தரம் கிடையாது, நாம் வைத்திருக்கக்கூடிய பொருட்களும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்களும் சில உறவுகளும் நமக்குள் தேவை என்பது உண்மைதான். ஆனால் அதை மட்டுமே நினைத்து நாம் வருத்தம் கொள்ளலாமா? அப்போது அந்த வருத்தத்திலிருந்து நாம், அந்த துன்பத்திலிருந்து நாம் எவ்வாறு வெளிவருவது என்கின்ற ஒரு நிலை என்பது நமக்கு புரியாது. ஆனால் அதை நாம் இறைவனிடம் ஒப்படைக்கும் போது இறைவன் நிச்சயமாக நம்முடைய ஆன்மாவினை பரிசுத்த ஆன்மாவாக மாற்றி விடுவார். ஆம், இப்போது ஒரு சான்றிற்கு சொல்கிறேன். மாணவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் படிக்கின்றனர். கடைசியில் தேர்வு எழுதி விட்ட பிறகுதான் அவர்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பது தெரியும். அது போன்றுதான் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து முடித்த பிறகுதான் நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா, நம்முடைய ஆன்மாவானது பரிசுத்தமாக்கி விடப்பட்டதா இல்லையா என்பதை நிச்சயமாக இறைவன் என்ன செய்வார்? தேர்ந்தெடுத்து விடுவார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் தருணத்தில் நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாகி விட்டது, இந்த மனிதனினுடைய ஆன்மா இனி நம்மிடமே இருக்கட்டும் என்று அழகாக கொண்டு செல்வாராம். ஆம், இவ்வாறுதான் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பதத்திலும் இங்கே இறைவன் என்னென்ன சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாளை பதம் 2 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.